கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு ஆலயத்தை நாடு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட நாம் எதை நாட வேண்டும்? இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உலக காரியங்களை நாடிக்கொண்டிருக்கிறோம். தாவீது என்ன காரியங்களை நாடிக்கொண்டிருக்கிறார் என்பது குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இங்க தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீது யாருன்னு சொன்னா ஒரு பெரிய ராஜா. ராஜா எல்லா அனுபவிக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களும் உண்டு. அவர் நினைச்சாருன்னு சொன்னா என்ன விதமான சாப்பாடு சாப்பிடலாம், என்ன விதமான ஊருக்கு போகலாம், அவர் என்ன விதமான ஆடைகள் அணியணும்னு சொன்னாலும் அணியலாம். அவருக்கு வேலை செய்வதற்கு ஏராளமான மனிதர்கள், ஏராளமான பணிவிடைக்காரிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து, தன்னுடைய அரண்மனையிலிருந்து ஒரு உல்லாசமான காரியங்களை செய்வதை விரும்பாமல் அவர் எதை விரும்பி கொண்டிருக்கான்னு சொன்னா 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்துல செல்லும் ஒரே நாள் நல்லது. இப்ப பாருங்க, இந்த உலகத்துல எத்தனை நாள் நான் வாழ்ந்தாலும் நான் நாளையத்துல இருக்கிற ஒரே நாள் நல்லதுன்னு சொல்லிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியாய் ஆலயத்தை குறித்து சந்தோஷத்தோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அப்ப பாருங்க, ஆலயத்துக்கு போவதை குறித்து தாவீது ராஜா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறார். ஏன்னு சொன்னா ஆலயத்துக்குள்ளாக என்ன இருக்குதுன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யம் அங்கதான் இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் அங்கதான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கதான் என்ன பண்றாரு, அவருடைய கண்கள் இருக்குது, அங்கதான் அவருடைய இருதயம் இருக்கிறது, அங்கதான் சமாதானம் இருக்கிறது, அங்கதான் சந்தோஷம் இருக்கிறது, அங்கதான் நிம்மதி இருக்கிறது, அங்கதான் நம்முடைய எல்லா விதமான பலவீனங்களை போக்கக்கூடிய எல்லா விதமான வழிகளும் எங்க இருக்குன்னு சொன்னா ஆலயத்துக்குள்ளதான் இருக்குது. ஆகவேதான் தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றார், ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசமா இருப்பதை பார்க்கிலும், உலகத்துல நான் இருந்து உல்லாசமான காரியங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்துல நான் வாசமா இருப்பேன். ஹல்லேலூயா. அதை அதிகமாய் விரும்பி கொண்டிருக்கிறார். அதிலே சங்கீதம் 84:1 சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆலயம் எவ்வளவு இன்பமா இருக்கு. ஆலயத்துக்குள்ள போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த உலகத்துல இந்த உல்லாசமான காரியங்கள் அனுபவிப்பதை பார்க்கிலும் எனக்கு 1000 நாள் இருந்தாலும் ஒரே ஒரு நாள் நான் ஆலயத்துக்குள்ள இருப்பேன் என்று சொன்னால் அது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி ஆலயத்தை நாடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவர் ஆலயத்தின் மேல் வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். தேவன் தாவீதை பார்த்து சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று சொல்றார். அப்ப எந்த அளவுக்கு தாவீது ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை உள்ளவராய், ஆலயத்துல தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆலயத்துல தேவனுடைய கரம் இருக்கிறது, ஆலயத்துல தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்து கொண்டிருப்பார் என்று சொல்லிட்டு தாவீது எப்படி தேவன் மேல ஒரு வாஞ்சை உள்ளவராய் இருந்தாரோ அதே போல இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட வாஞ்சுள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எருசலேம் என்று சொன்னால் எது? தேவனுடைய ஆலயம். அப்போ ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, அப்போ ஆலயத்துக்குள்ள யார் ஒருத்தர் வரீங்களோ உங்களை தேவன் தேற்றக்கூடியவராய் இருப்பார், உங்களுக்கு ஒரு ஆறுதல் செலுத்தக்கூடியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள ஒரு சிலர் பாருங்க வியாதியோடு கூட வருவாங்க. ஒரு சகோதரன் கேன்சர் நோயினால என்ன பண்றாரு, வாய் முழுவதும் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு புண்ணு வந்துச்சு, சாப்பிட முடியல, ஃபுல்லா மூக்கு வழியா தான் என்ன பண்றாங்க, டியூப் வச்சு என்ன பண்றாங்க, கஞ்சி அந்த மாதிரி காரியங்கள் அதில் தான் ஊத்துறாங்க. இப்போ பாருங்க, அவரால் சாப்பிடவே முடியல, வாய் ஃபுல்லா புண்ணான காரியங்கள் இருக்கு, அவரால் எதுவுமே செய்ய முடியல. ஆலயத்துக்குள்ள வந்தாரு, ஆலயத்துக்குள்ள வந்து அழுது ஜெபம் பண்ணி கொண்டார், ஐயா என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியல,
என்னால் ஒரு வருஷமாக நான் படுத்த படுக்கையாக இருந்தேன், இப்போ தான் கொஞ்சம் எழுந்து நடக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, அந்த மகனுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு சுகத்தை கொடுத்து அந்த மகன் சாப்பிடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, ஒருவனை தாய் தேற்றுவது போல. ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்குள்ள ஒரு மனுஷன் வருவான் என்று சொன்னால் தேவன் தேற்றக்கூடியவராய் இருப்பார், தேவன் அவருடைய காயங்களை ஆற்றக்கூடியவராய் இருப்பார். ஆகவே தான் நாம் ஆலயத்துக்குள்ள வர வேண்டும். தாவீது ஆலயத்துல காத்திருப்பதை ஏன் தெரிந்து கொள்றாருன்னு சொன்னா, ஆலயத்துக்குள்ள தாங்க நாம் விரும்பக்கூடிய அத்தனை காரியங்களும் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோன்னு சொன்னா அந்த சினிமா பார்க்குற அந்த 3 மணி நேரம் தாங்க சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்ட பிறகு எப்பவும் போல் என்ன பண்ணும், துக்க முகத்தோடு கடந்து போய் கொண்டிருப்போம். ஏதோ ஒரு உல்லாசமான ஏதோ ஒரு தீம் பார்க் அந்த மாதிரி போனா கூட பாருங்க, அந்த இடத்துல அந்த கொஞ்ச நேரம் தான் சந்தோஷம் இருக்கும், திரும்பவும் சமாதான குறைவினால காணப்படுவோம். இப்போ பாருங்க, எந்த இடத்துக்குள்ள போனாலும் அந்த சந்தோஷமானது நிரந்தரமா இருக்காது. இதே ஆலயத்துக்குள்ள நீங்க துக்கத்தோடு வருவீங்கன்னு சொன்னா தேவன் உங்களை தேற்றும் பொழுது நீங்கள் சந்தோஷத்தோடு வெளியே கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. ஆகவே தாங்க ஆலயத்தை நாம் நாட வேண்டும். ஆகவே தான் தாவீது அழகா சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்துல நான் வாசமாயிருப்பேன். ஹல்லேலூயா. ஆலயத்தை அதிகமாய் நேசித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கூட ஆலயத்தை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை கூட ஒரு தாயை போல தேற்ற வல்லவராய் இருக்கிறார், ஒரு தகப்பனை போல தேவன் உங்களை சுமக்க வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, என்ன விதத்துல குறைவுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நான் எல்லா இடங்களும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேங்க, எந்த இடங்கள்ல ஒரு நிம்மதி இல்லைங்க, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைங்க. இது பாருங்க, சாலமோன் உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையுமே அனுபவித்து சொல்றாரு, மாயை மாயை மாயை, எல்லாமே மாயையா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, வானத்தின் மேல பூமிக்கு கீழே எதை பார்த்தாலும் அது மாயை. அப்ப பாருங்க, எல்லாவற்றிலுமே மாயை. அப்போ எல்லாமே எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் காத்திருப்பான் என்று சொன்னால் அவனை தேவன் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தேவன் விதைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் நீங்க ஆலயத்துக்குள்ள காத்திருக்க வேண்டும். அன்றைக்கு பாருங்க, ஆலயத்துக்குள்ள அன்னாள் கடந்து போறாங்க, போயிட்டு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் என்ன பண்றாங்க, இறக்கி வைக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லப்பா, நீங்க எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளையை உமக்கே நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்றாங்க, தேவ சமூகத்துல மனம் கசந்து அழுது தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்றாங்க. கர்த்தர் பாருங்க, எந்த மகள் துக்கத்தோடு கூட அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வேண்டுதல் செய்தார்களோ, ஆலயத்துல ஜெபித்தார்களோ, அந்த மகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதே சில நாள் சென்று பின்பு அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அந்த பிள்ளையை இஸ்ரவேல்ல முதல் தீர்க்கதரிசியாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைகளோடு கூட இருக்கீங்க, நீங்க அங்கங்க அலைவதை காட்டிலும் தேவ சமூகத்துக்குள்ள வாங்க, இங்கதாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கக்கூடிய இடம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் பாருங்க, வியாதி முத்திட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க, ஆலயத்தை தேடி வருவீங்க. அதுக்கு முன்பாகவே வந்து தேவ சமூகத்துல காத்திருப்பீங்கன்னு சொன்னா அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கூட நீங்க தேவ சமூகத்துக்கு வருவதை, ஆலயத்துக்கு வருவதை நீங்கள் நாட வேண்டும். ஆலயத்துக்கு வரத நிறைய பேர் என்ன பண்றீங்க, துக்கமா எண்ணிக்கொள்றீங்க. ஐயோ, இன்னைக்கு கூட சர்ச்சுக்கு போகணுமா, இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையானாலும் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் தூங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணும், அவங்கள போய் பார்க்கணும், சொந்தக்காரங்களுக்கு போய் பார்க்கணும், இந்த ஃபங்க்ஷன் போகணும் அந்த ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நிறைய பேர் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓய்வு நாள் தான் நிறைய பேர் என்ன பண்றீங்க, அந்த நாளை என்ன பண்றீங்க, தேவனுக்கு கொடுக்காம மற்ற மனிதர்களுக்கு நாம் என்ன பண்றோம், முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு தாவீதை போல ஆலயத்தின் மேல நம்ம என்ன பண்ணோம், வாஞ்சை உள்ளவர்களாய் ஆலயத்தை நாடக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, அன்னாள் தேவ சமூகத்துல வந்து ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்த பொழுது தேவன் அந்த மகளுடைய தேவைகளை சந்தித்து அந்த மகளுக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தின் பிள்ளையை கொடுத்து எந்த இடங்கள்லாம் தலை குனிந்து வாழ்ந்தார்களோ அதே இடங்கள்ல தலை நிமிர்ந்து நடக்கும்படிக்கு கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபை செய்யணுமா, நீங்க ஆலயத்தை நாட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு
பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா. இங்க நாம் யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் எங்க இருக்கிறானா, அந்த ஆசரிப்பு கூடார வாசலிலே காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் எப்படி அவரை பேரை குறிப்பிடுறாங்கன்னு சொன்னா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன். இன்றைக்கு வாலிபர்கள் பாருங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஊர் சுற்றுவதில், ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து சுற்றுவதில், மொபைலுக்கு மற்ற காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆனால் யோசுவா பாருங்க, வாலிப பிராயத்துல எங்க இருக்கிறாராம், தேவனுடைய வாசற்படியில காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடார வாசல்ல காத்து கொண்டிருக்கிறார். மோசே எப்ப திரும்பி வருவார், அவருடைய முகத்தினுடைய பிரசன்னத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாரு, ஆலயத்தினுடைய வாசற்படியிலேயே காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, மோசே மரித்து போயிட்டாரு. மோசே மரித்த பிறகு நெக்ஸ்ட் இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு போவதற்கு ஒரு மனிதன் தேவை. அதுல பாருங்க, கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொள்றார். ஹல்லேலூயா. யோசுவா பயந்து கொண்டிருக்கிறார். மோசையை போல என்னால எப்படி செய்ய முடியும், நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் சொல்றாரு, யோசுவா 1:5 வாசிக்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். அன்னைக்கு எப்படி நான் மோசையோடு கூட இருந்தனோ அதே போல நான் உன் கூடயே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதா இரு. இப்ப பாருங்க, யார் ஒருத்தர் ஆலயத்தின் மேல வாஞ்சை உள்ளவர்களாய் ஆலயத்தை விட்டு பிரியாது இருக்கிறீங்களோ, அன்றைக்கு யோசுவா எனும் வாலிபன் ஆசரிப்பு கூடார வாசலிலே காத்து கொண்டிருந்த, வாசல்ல காத்து கொண்டிருந்த யோசுவாவை இத்தனை லட்சம் புருஷர்களை, இத்தனை லட்சம் ஸ்திரீகளை நடத்துவதற்கு கர்த்தர் அவர் ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, மோசைக்கு எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. அப்போ யோசுவாவுக்கு நடப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஆனால் யோசுவாவை பார்த்து அந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க, அதுலேயே 1:16, 17, 18 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடலாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெல்லாம் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எப்படி அன்றைக்கு நாங்கள் மோசேக்கு எப்படி செவி கொடுத்தோமோ அதே போல யோசுவாவாகிய உமக்கும் நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பாக சரண்டர் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, யார் ஒருத்தர் இந்த ஆலயத்தை நாடிக்கொண்டு ஆலயத்தில் காத்திருக்கிறாங்களோ அவர்களை தேவன் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோசுவா எதிர்பார்த்திருக்க முடியாது, இத்தனை லட்சம் புருஷர்களை, இத்தனை லட்சம் ஸ்திரீகளை நான் தான் வழிநடத்தணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஆனா பாருங்க, கர்த்தரை நடத்துவதற்கு காரணம் யோசுவா ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை உள்ளவராய் ஆலயத்தை நாடிக்கொண்டிருந்தவராய் இருந்தார். ஆகவேதான் கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. மோசேக்கு விரோதமாக கூட ஜனங்கள் என்ன பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. ஆனால் யோசுவாவுக்கு விரோதமாக ஒருத்தர் கூட எதுவுமே என்ன பண்ணல, பேசவே இல்லை. எல்லாரும் என்ன பண்ணாங்க, உனக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யுத்தம் வருது. அந்த யுத்தத்துல பாருங்க, சூரியனையும் சந்திரன் என்ன பண்றாரு, ஒரு நாள் முழுதும் நிற்க செய்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எந்த அளவுக்கு கர்த்தர் யோசுவாவுடைய வார்த்தைகளை கனப்படுத்தி வைத்திருந்தார் பாருங்க. இப்போ இன்றைக்கு கூட நீங்க தேவனுடைய ஆலயத்தை நாடிக்கொண்டிருந்து தேவனோடு யார் ஒருத்தர் நெருங்குறீங்களோ உங்களுடைய வார்த்தைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கனத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நம் ஆலயத்தை நாட வேண்டும். தொடர்ந்து நீங்க தேவ சமூகத்துக்கு சென்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தது போல, யோசுவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தது போல, அவரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்தது போல உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள், ஆலயத்துக்கு கடந்து போங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட யாரெல்லாம் இந்த ஆலயத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் யாரெல்லாம் தேவனை நாடி கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆலயத்துக்கு அன்றே போகாம இருக்கிறாங்கப்பா. அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்தை நாடக்கூடிய எண்ணங்களை கர்த்தர் கொடுத்து அந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்து அவர்களுக்கும் ஆண்டவரே ஆலயத்தை குறித்த மேன்மையை விளங்க செய்வீராக. தேவனுடைய தயவுள்ள கரமானது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் மீது இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்க. உங்க நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.